தமிழகம் எத்தனையோ தலைவர்களாலும் பண்பாட்டாலும் பெற்ற புகழெல்லாம் நாசமாகி போய் இந்தியாவில் அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று பொருளாதார ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை விட வெட்கக்கேடும் அவமானமும் கேவலமும் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்க முடியும்? சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல் கத்தி போல் தொங்குகிறது, வேகமாக நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில். குன்ஹாவின் தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என்ற எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்பொழுது என்ன ஆகும்? தமிழக அரசியலில் அதுதான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு ஆபத்து அதிமுக தரப்பிலே இருக்கிறது. பணம் கொண்டு வச்சுட்டாங்க, எல்லா இடத்துலையும் கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு வச்சுட்டாங்க. திமுக தரப்புல என்ன, அந்த 2G ஞாபகப்படுத்துற மாதிரி சாதிக் பாட்சா மேட்டர் இப்ப வந்து வெடிச்சிருக்கு. 2G ஊழலில் கலைஞர் குடும்பம் குற்றவாளி கூண்டிலே அண்ணன் கலைஞர் அவர்களுடைய குடும்பம் நிற்கிறது. இதில் எனக்கு பங்கில்லை என்று அவர் பட்டாபிஷேகத்துக்கு துடிக்கின்ற நமக்கு நாமே ஸ்டாலின் தப்பிச்சு விட முடியாது. சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணியில் கரம் கோர்க்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அந்த அழைப்பை மீண்டும் ஒரு முறை திரும்பவும் அந்த அழைப்பை மறுபடியும் திரும்ப கூறி மறுபடியும் அழைத்திருக்கிறோம் 4 கட்சிகளின் சார்பில். இனி முடிவெடுப்பது அவர் கையில்.